வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ இன்டர் குரூப் 2ஓட ஃபர்ஸ்ட் எக்ஸாம், தட் இஸ் பேப்பர் நம்பர் 4 காஸ்டிங். இந்த பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பசங்க சொன்னபடி பார்த்தா இந்த பேப்பர் வந்து ஆக்சுவலி ஈஸியாக இருந்திருக்குது. ஆனால் அது அந்த ஆனான்றது ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஆக்சுவலி ஈஸியாக இருந்திருக்கு. அதாவது அந்த 70 மார்க்ஸ் எழுதுகிற டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஆக்சுவலி ஈஸியாக இருந்திருக்கு. இது ஏன் ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் ஐசிஏ புக் சம்ஸ் ஃபுல்லாக போட்டு பார்த்துருக்காங்களோ, லாஸ்ட்டு 4 அட்டம்ப்ட்டுக்கான ஆர்டிபி எம்டிபி போட்டு பார்த்துட்டு போயிருக்காங்களோ அவங்களுக்கு 70 மார்க்ஸுமே அட்டன் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கும். அண்ட் 70 மார்க்ஸில் 50+ வாங்கிட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக எழுதினா மார்க் போட்டுருவாங்க. காஸ்டிங் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தா கரெக்டாக எழுதினா மார்க் போட்டுருவாங்க. லா மாதிரியோ ஆடிட்டிங் மாதிரியோ கரெக்டாக எழுதினாலும் கம்மி மார்க் போடுற மாதிரி கிடையாது. ஸோ எழுதினா மார்க் வந்துடும். ஸ்டெப்பும் எழுதி ஆன்சரும் எழுதினா மார்க் வந்துடும். ஸோ ஸ்கோரிங் பேப்பர்ஸ் தான். காஸ்டிங்கும் சரி, அக்கௌண்ட்ஸும் சரி, எஃப்எம்மும் சரி, ஸ்கோரிங் பேப்பர். அதனாலவே அதை என்ன பண்ணுவாங்கன்னா லென்த்தி ஆக்கி விட்ருவாங்க. எப்படி லென்த்தி ஆக்கலாம் அப்படின்னா, இப்போ எம்சிக்யூ எடுத்துக்கோங்க. காஸ்டிங்கோட எம்சிக்யூ செம்ம லென்த்தி. இது எழுதும் போதே உங்களுக்கு 45 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சுமாராக படிக்கிறவங்களுக்குலாம் 1 hour கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, உசுறு கொடுத்து எழுதினாலும் 85லேருந்து 90 மார்க் தான் எழுதி முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ப்ளஸ் அந்த எம்சிக்யூவில் ஒரு திருப்தியும் உங்களுக்கு வந்திருக்காது. ஸோ யாரெல்லாம் டிஸ்கிரிப்டிவோ ஒரு 50 மார்க்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கேப் எடுத்துட்டு எம்சிக்யூ போயிட்டு திருப்பி டிஸ்கிரிப்டிவ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ, அந்த 50 மார்க்ஸ்க்கு அவங்க எழுதியிருப்பாங்கல்ல டிஸ்கிரிப்டிவ்ல, அதில் அவங்களுக்கு செம்ம திருப்தி இருந்திருக்கும். திருப்பி எம்சிக்யூ போயிட்டு ஓகே இவ்வளோதான் நமக்கு டைம் இருக்குது, இவ்வளோதான் நம்ம எம்சிக்யூ டைம் வச்சிருக்கோம், திருப்பி டிஸ்கிரிப்டிவ் வரலாம் சொல்லி அப்படி வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் எம்சிக்யூ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவங்க டிஸ்கிரிப்டிவ்ல பதறி இருப்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபுல்லாக முடிச்சுட்டு எம்சிக்யூ போனவங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எம்சிக்யூவில் ஒரு 6-7 மார்க் விட்டுருக்க வேண்டியிருக்கும், 10 மார்க் கூட விட்டுருக்கலாம். ஆனால் இவங்க சான்ஸ் ஆஃப் கெட்டிங் குட் மார்க்ஸ் இஸ் மச் மோர் தேன் எம்சிக்யூ முடிச்சுட்டு டிஸ்கிரிப்டிவ் வந்தவங்களுக்கு. ஏன்னா எம்சிக்யூலேயே ஒரு மாதிரி பதட்டம் வந்திருக்கும், ரொம்ப டைம் எடுத்துட்டோமோ, கரெக்டாக போட்டோமா இல்லையான்னு தெரியல. ஐ திங்க் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எம்சிக்யூ ஏதோ கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குதுன்ற மாதிரி பசங்க சொல்கிறாங்க. அண்ட் ஸோ ஆனால் ஆக்சுவலி பார்த்தா இந்த பேப்பர் வந்து ஸ்கோரிங் பேப்பர். இந்த பேப்பரில் நிறைய பேர் ஓரளவுக்கு 90+ மார்க் எழுதிட்டேன் சார், 85+ மார்க் எழுதிட்டேன் சார்னு சொல்கிறவங்கலாம் எக்ஸாம்ஷனே வாங்கலாம். பிகாஸ் நிறைய சம் போட்டு பார்த்த சம் வந்து எக்ஸாமுக்கு வந்து தான் சொல்கிறாங்க. ஸோ குரூப் 2 வந்துட்டு யாரெல்லாம் குரூப் 1 போன அட்டம் பாஸ் பண்ணிட்டு குரூப் 2 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இந்த அட்டம் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக கூட அமைஞ்சிருக்கலாம் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அனதர் 2 சப்ஜெக்ட்ஸ் அது. ஆடிட்டிங் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஜென்ரலைஸ்டு பேப்பராக இருக்கும். எம்சிக்யூ மட்டும் நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும். பேப்பர் டைம்குள்ளே முடிச்சிட முடியும். பேப்பர் லென்த்தி அப்படின்ற மாதிரி ஆடிட்டிங்கில் இருக்காதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எம்சிக்யூ மட்டும் ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக எழுதுங்க. ஆனால் டைம் எடுக்காது, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா மெயின்டைன் பண்ணிங்க. டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கங்க. நல்ல மார்க் வரலாம். ஆல் தி பெஸ்ட்.